இப்ப சிவன்மலையில் வச்ச காசி தீர்த்தம் இதனோட விளைவுகள் சொல்றேன். காரணம் இல்லாம காரியம் பண்ண மாட்டாரு, காரியம் இல்லாம பொருள் இருக்காது. நம்ம தென்னகம் தான் சொல்றேன் நான். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இதுவரை நாம் சந்தித்திராத மிகப்பெரிய வெள்ளத்தை நம்ம பார்ப்போம். ஏதோ ஒரு பகுதி மிகப்பெரிய அளவில் இதுவரை சந்திச்சிராத அளவில் சென்னையாக கூட இருக்கலாம், அவர் டெல்டா மாவட்டம் தஞ்சாவூராக இருக்கலாம், இந்த நாகர்கோவில், கடலூர், விழுப்புரம், காரைக்கால், விழுப்புரம், இந்த கடலூர், இந்த சரௌண்டிங்லாம் பாதிச்சது. திருவண்ணாமலையிலும் அதனோட பாதிப்பு எதிரொலிக்கும். நீரை வியாபாரம் பண்ணாங்க. இந்த மழை இது மாதிரி 19, 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டருக்கு தாங்கலை. ஒரு 50 சென்டிமீட்டர் வச்சுக்கும், 50, 60 சென்டிமீட்டர் வச்சுக்கும். அதை இப்போ பேஞ்ச மழை அந்த 30 சென்டிமீட்டரோட இன்னொரு மழை சேர்த்து வச்சுக்கும். நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பெய்கிற மழை நாம் அதனோட வடிகளை அடைச்சி வச்சிருக்கிறோம். அளவுக்கு மீறி வரும்போது நம்மளை அடிச்சுட்டு போகும். குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. ஒரு புதிய தொற்று உருவாகும். அது பெரும்பாலும் குழந்தைகளை தான் பாதிக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்துள்ளது. 29 இடங்களில் அதிக கனமழையும், 81 இடங்களில் மிக கனமழையும், 168 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் 54 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 54 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 40 சென்டிமீட்டர். இது 32% அதிகம்.